சிவகாமிக்கு மகனா இல்லனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது நடந்துக்க. வயசு வித்தியாசம் பார்க்காம உன் கால்ல வந்து விழுந்திருக்காவ. அப்ப கூட உனக்கு உன் கோவமும் பிடிவாதமும் தான் பெருசா தெரியுதுல. வேண்டாம் வேண்டாம், என் கண் முன்னாடி அவனை அடிக்காதன. அண்ணி மேல உள்ள பாசத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அவன் பேசிட்டு இருக்கானே. உண்மை என்னன்னு தெரிஞ்சிருந்தா அவன் நிச்சயமா இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டானே. எங்க அப்பா என்ன அடிக்கிறாரு இல்ல என்னமோ பண்றாரு, இதுல நீங்க யார் நடுவுல? அப்பா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா, அவங்களும் இப்ப இல்ல, செத்துட்டாங்க. கண்டவங்களெல்லாம் என்னால அம்மாவா ஏத்துக்க முடியாது. இப்படி சென்டிமெண்டலா பேசி என் மனச மாத்தல மட்டும் நினைக்காதீங்க, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்படி சொல்லுங்க மாமா. சின்னாத்த, பத்த வச்ச நெருப்பு எப்படி பத்தி எரியுது பாத்தீங்களா? விஸ்வா மாமா துளசி மேல மட்டும் இல்ல, அவ குடும்பத்து மேலயும் செம்ம கோவத்துல இருக்காரு. இதை இப்படியே விட்டுறாம இன்னும் ஊதி பெருசாக்கணும். சிவகாமி, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதம்மா. அவன் கோவத்துல தான் பேசிட்டு போறான். என்னைக்கு இருந்தாலும் நீதான் விஸ்வாவோட அம்மா, அது மாறாது, மாத்தவும் முடியாதுமா. விஸ்வாவோட மனசு கண்டிப்பா மாறும்மா. சார், சைன் வாங்கிட்டு லாக்அப்ல போடுங்க. ஓகே சார். அம்மா இங்க வா. மேடம், அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? யாரு? நம்ம டிஜிபி ராஜராஜன் சார் இருக்காருல்ல, அவரோட மருமக. அப்படியா? ஆமா, அவங்க மாமியாரே கொலை பண்ணிருக்கா. டிஜிபி சாரோட ஒய்ஃபையா? ஆமா, அதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். ஓ, இவங்க ஹஸ்பண்ட் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஏமா, அடையாளம் ஏதாவது சொல்லு. ஏமா அப்படி அழுதுட்டே இருக்க? கொஞ்ச நேரம் தான் சும்மா இரேமா. அதான் உன் புருஷனுக்கு போன் பண்ணியாச்சுல்லம்மா, வந்துருவாருமா, அழுவாம இரு. சார், என் ஒய்ஃப் இங்க இருக்கிறதா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என் ஒய்ஃப் எங்க சார்? என்னங்க? ஏய், அழாத, ஒண்ணுமே இல்ல, அதான் நான் வந்துட்டேன்ல, பயப்படாதம்மா. ஏம்பா, இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு எங்கப்பா போன? சார், பக்கத்துல கடைக்கு தான் சார் போனேன். வந்து பார்த்தா காணோம். நான் அப்படியே பதறி போயிட்டேன் சார். எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. இவளும் இந்த ஊருக்கு புதுசு சார்.
ஓ, அதான் இவ்வளவு பயப்படுதா? ஆமா சார். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அதான் வந்துட்டேன்ல. அழாத, அழாதான்னு சொல்றேன்ல. கண்ணத்தோட அழாத. ஏம்பா 10 நிமிஷம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிறதுக்கே இப்படி துடிச்சு போறீங்களே. புருஷன் மொண்டாட்டினா இப்படித்தாயா இருக்கணும். என்ன லவ் மேரேஜா? ஆமா சார். சரி சரி, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. போங்க. சரிங்க சார். சொல்லுங்க சார். சார், துளசி மேல இன்னும் கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணல? சாரி சார், பொண்ணுங்கிறதுனால ஸ்டேஷன்லையும் வச்சுக்க முடியாது. 24 ஹவர்ஸுக்குள்ள அவங்கள ரிமாண்ட் பண்ணி ஆகணும். அதனால எஃப்ஐஆர் போட்டுட்டோம் சார். சாரி சார். என்ன சார் சொல்றீங்க? சார், உங்க பையனே ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதனால எங்களுக்கு வேற வழி இல்லை சார். நீங்க ஒரு லாயரை ரெடி பண்ணி அவங்கள ஜாமீன்ல எடுக்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க சார். லீகலா போயிட்டா சேஃப்டி பாருங்க. அதான். ஓகே. அண்ணே, என்னென்ன சொன்னாங்க? துளசி மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்களா சிவகாமி? ஐயோ, என்னென்ன சொல்ற? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்களா? ஆமாமா. ஐயோ துளசி. இது எப்படி சிவகாமி? அழாத சிவகாமி. எப்படிங்க அழாம இருக்க முடியும்? ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்க. கேஸ் அதுதானே போனா நல்லாவா இருக்கும்? எஃப்ஐஆர் தானே போட்டிருக்காங்க. ஜாமீன்ல எடுத்து எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம். ஆமா சிவகாமி, அழாத. ரிமாண்ட் பண்றதுக்குள்ள நம்ம ஜாமீன்ல எடுத்துடலாம். சார். ஆமா சார், விபத்து மாதிரி நடந்து முடிஞ்சு போச்சு சார். ஒரு முக்கியமான விஷயம், என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டாங்க சார். ஜாமீனுக்கு ரெடி பண்ணோம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. சிவகாமி, லாயர் கிட்ட பேசிட்டம்மா. ஜாமீன் எடுக்கிறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாரு. அவரோட சேர்ந்து நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போய் துளசி கிட்ட ஜாமீன் அப்ளை பண்றதுக்காக சைன் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பரை காட்டி லாயரை துளசியை கூட்டிட்டு வந்துருவாரு. என்னென்ன, நீ வரலையா? மாமா, 3 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாமே. நீங்களும் வாங்க. இல்ல பார்த்திபா, நான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அதான் நம்ம லாயர் வர்றாருல்ல, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. நீங்க கூட போனா மட்டும் போதும். சரி மாமா. இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் சார். உள்ளதா இருக்காரு, போய் பாருங்க சார். போங்க. வணக்கம் சார். உட்காருங்க.
துளசி துளசி சார் அவங்க கிட்ட ஒரு சைன் மட்டும் வாங்கிட்டு வந்துடும். ஓகே சார், வாங்க சார். சிவகாமி அழாத. கவலைப்படாதீங்கம்மா, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டேன். துளசி, நீங்க இதுல ஒரு சைன் மட்டும் போடுங்க. ஜாமீன்ல வந்து நாம கேஸ கோர்ட்ல பாத்துக்கலாம். சைன் பண்ணுங்க. இதுல சைன் போடு. என்னம்மா? என்னாச்சு துளசி? எனக்கு ஜாமீனும் வேணாம், ஒண்ணுமே வேணாம்மா. துளசி, ஏம்மா எதுக்காக வேணான்னு சொல்ற? நீ எந்த தப்பு பண்ணல. பண்ணாத தப்புக்காக நீ எதுக்காகமா லாக்அப்ல இருக்கணும்? கழுத்து போடு துளசி. முடியாதும்மா, என்னை இப்படியே விட்டுருங்க. நான் இங்கேயே இருந்துடுறேன். எனக்கு வெளியே வந்து யாரையுமே பார்க்க பிடிக்கலம்மா. ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? துளசி, உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கா இத்தனை வருஷம் நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தோம். நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு புரியுது. விஸ்வம் உன்னை சரியா புரிஞ்சுக்கல. அந்த விருப்பம் தானே நீ இப்படி பண்ற. விஸ்வா இப்ப ஏதோ கோவத்துல இருக்கான். அவன் ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பாமா. நீங்க இதுல சைன் பண்ணாதான் ஜாமீனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஜாமீன்ல வாங்க, அதுக்கப்புறம் நடந்தது கொலை இல்லைன்னு லீகலா ப்ரூஃப் பண்ணலாம். இல்ல சார், என்ன கம்பல் பண்ணாதீங்க. துளசி, உனக்காக இல்லைனாலும் எங்களுக்காக வெளியில வா துளசி. உன்னை நீயே வருத்திக்காதம்மா. இதுல கையெழுத்து போடுமா ப்ளீஸ் துளசி. இல்லம்மா, இனிமே நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. வாழ்வோ சாவோ இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கட்டும். இதை தாண்டி நான் எங்கேயும் வர மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. துளசி, துளசி, துளசி வாமா, சொல்றது கேளு. துளசி, சொல்லுமா, துளசியை ஜாமீன்ல எடுத்தாச்சா?
இல்லன்னு வெளியில வர பிடிக்கலன்னு ஜாமீன் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேங்கிறா. என்னம்மா சொல்ற? ஆமாண்ண, மனசு வெறுத்து போய் பேசுறானே. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், கேட்கவே மாட்டேங்கிறா. நீ வந்து சொன்னா கேப்பானே. வான வந்து எதையாவது பேசி என் துளசிய வெளியில கூட்டிட்டு வந்துருன. சரிம்மா, நீ அழாத. துளசி கேஸ் விஷயமா பேசுறதுக்காக தான் முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கேன். பேசிட்டு நான் போய் துளசியை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ அழாதம்மா. சார், அக்யூஸ்ட ரிமாண்ட் பண்ணணும் சார். கொடுங்க. ஹான் கேப் ரிலீஸ் பண்ணுங்க. சார் இந்தாங்க. ஏமா ஹைட் மத்த டீடைல்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. வாமா வா. இதுல ஒரு சைன் போடுமா. இந்தாமா. வணக்கம் சார். என்ன சார், புது கேஸா? ஆமா ஆமா. யாரும் தெரியுதா? யாரு சார்? நம்ம டிஜிபியோட மருமக. டிஜிபி மருமகளே அக்யூஸ்டா? ஆமா, என்ன பண்ணிட்டு வந்திருக்கா சார்? அது ஏன் கேக்குற? மாமியார படிக்கட்டுல இருந்து தள்ளி கொண்டு இருக்கா. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இத்தனைக்கும் அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்திருக்காங்க. அடி பாவி, கோமால இருந்தவங்களையா மனசாட்சி இல்லாம கொன்ன? பொண்ணு சார், எந்த செல்லு சார்? 26. 26ஆ? சரி சரி, வா வா போமா. போ. அடி பாவி, கோமால இருந்தவங்களையா மனசாட்சி இல்லாம கொன்ன? பொண்ணு வணக்கம் சார். துளசியை பார்க்கணும், கொஞ்சம் இங்கே கூட்டிட்டு வரீங்களா? சார் நீங்க உட்காருங்க சார், நான் கூட்டிட்டு வந்துடுறேன். போம்மா.
ஏம்மா ஏன் ஜாமீன் வேணான்னு சொல்லிட்டேன்? எனக்கு எதுக்குப்பா ஜாமீன்? ஜாமீன்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்? அதுக்காக இங்கே இருக்க போறியாம்மா? இது தப்பு பண்றவங்க இருக்கிற இடம்மா. எந்த தப்பும் பண்ணாம நீ எதுக்கா இங்க இருக்கணும்? யாரே உலகம்னு முழுசா நம்பிட்டு இருந்தனோ அவனே நான் உள்ள இருக்கணும்னு நினைக்கிறான். அப்புறம் ஏன்பா நான் வெளியே வரணும்? எனக்கு வெளியே வரதுக்கு பிடிக்கல. நான் இங்கே இருந்துடுறேன். என்ன விட்டுருங்கப்பா. என்னம்மா பேசுற நீ? அவன் கோவத்துல இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான். அத போய் நீ பெருசா பேசிக்கிட்டு இருக்கியே. இல்லப்பா, விஸ்வ கோவத்துல பேசல, மனசுல இருந்துதான் பேசினான். அவன் மனசுக்குள்ள எப்போ என்ன கொலகாரின்னு நினைச்சானோ அப்பவே அந்த நிமிஷமே எல்லாமே மாறி போச்சுப்பா. என் வாழ்க்கையில இனி விஸ்வாவே இல்லப்பா. சொல்ல போனா இப்ப எனக்கு வாழ்க்கையே இல்லாத மாதிரி பெருமையாதான் இருக்கு. துளசி, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன் கூட இந்த அப்பா நான் இருக்கேன். நான் இருக்கும்போது இப்படியெல்லாம் பேசாதம்மா. துளசி, உன்னை இங்க இருக்க விட்டுட்டு இந்த அப்பாவால நிம்மதியா இருக்க முடியாதுமா. புரிஞ்சுக்கமா. இல்லப்பா, நான் உண்மையதான் சொல்றேன். எனக்கு அப்படிதான்ப்பா இருக்கு. என்ன கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு வெளியே வரதுக்கு விருப்பமே இல்லை. துளசி, துளசி.